எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வந்திருக்க பிரசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய படம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. எல்லாம் எங்கள் அண்ணனுங்க எல்லாமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அதியத்தோட வின்சு சொன்ன மாதிரி ஒரு குழந்தை தான். கண்டிப்பாக தண்டக்காரன் வந்து என் கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நடித்த நடிகர்கள் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ், பிரதீப், செல்வா வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டான். இந்த படம் பார்த்து ஃபர்ஸ்ட் கட் பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ செல்வா. இன்னைக்கு எல்லாரும் சொல்லும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ சார், லவ் யூ சார். சாய் சார், தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக தண்டக்காரன் படம் எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அதியத்தோழர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க். ஒரு சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அந்த ஸ்பேஸ் அவர் சொல்கிற அந்த இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே என் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என் அசிஸ்டன்ஸ், அப்புறம் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் மேனேஜர்ஸ். அவர் பேர் சொன்னார். சிவானா, காமராஜனா, பரதனா. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சார். ஹரி மேனேஜர், எல்லாருக்கும் அந்த லிஸ்ட் தனியாக வச்சிருக்கோம். நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பேசுங்க சார். ரொம்ப சூப்பர். என்னன்னா எங்கள் அண்ணன் எங்கே இருக்கார்? அண்ணன் தினேஷ் அண்ணன் வந்திருக்காரு. ஏன்னா படத்தில் அவர் கேட்டே இருப்பார். அட்டகத்தில் ஆரம்பிச்சது எங்கள் முதல். இது வந்து லவ். சரவணன், எல்லாருக்கும் நன்றி. என்னன்னா சினிமாவில் ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நான் மெட்ராஸை 4 ரித்திகாவும் பேரா பண்ணோம். இதில் வந்து அண்ணியா நினச்சிருக்காங்க. அந்த படத்தில் நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் ரீக்ரியேட் ஆயிருக்கு. அதில் நாங்கள் ரொமான்ஸ் பண்ணும்போது கார்த்திக் சார் இருக்கிறது, இல்லை எங்கள் அண்ணன் அண்ணி ரொமான்ஸ் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை எப்படி நடிக்கிறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். நல்லா இருந்தது. அதே மாதிரி வேட்டோமில் எனக்கு மனைவியாக நடிக்கிற மெலடி இதில் எனக்கு அக்காவாக நடிச்சிருக்காங்க. அக்கான்னு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் டே வேட்டோம் ஷூட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் டேனே ஒரு பயங்கர க்ளோஸான சீனு. என்னக்கா நீங்க நான் தாண்டா உன் பேர் அப்படின்னாங்க. சூப்பர்க்கா, வாங்கக்கா ரொமான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொமான்ஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனால் அது தெரியாத அளவுக்கு அதியத்தோழர் எடுத்திருக்காரு. வின்சு, தேங்க்யூ ஸோ மச். ஒண்டர்ஃபுல் கோஸ்டார். நிறைய பேர் இருக்காங்க என் கூட தொடர்ந்து எல்லா படங்களையும் பயணிக்கிற ராகவா, அவருக்கு நன்றி. எங்கள் டீம், டோட்டல் டீமுக்கே நன்றி. அப்புறம் வேறு ஏதாவது மிஸ் பண்ணி தான் சாரி. அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன். கண்டிப்பாக ரொம்ப, ஏன்னா ஒரு படம் வந்து பண்ணுறோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு டைம் எடுக்கும். அது படத்தோட ஷூட்டிங் ஒரு டைம் எடுக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிற ஒரு காலம் வந்து ரொம்ப ஒரு எப்போ அந்த படம் வரும்னு தெரியாது. அதுக்கான இப்போ இருக்க பிஸ்னஸ் சூழ்நிலை எங்களை என்ன ஹீரோவாக வச்சு பண்ண ரஞ்சித் சார். ஸோ அதை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு கோடி பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த காலங்களில் வந்து ஒரு டேரக்டர் கூட ரொம்ப நெருக்கமாக ட்ராவல் பண்ணுறது அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருக்கும். ஏன்னா நம்மளாம் அடுத்த படத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்த டைம்லையும் கூட இருந்து சப்போர்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் சொல்லிட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். ஜஸ்டின் ப்ரோ, ஜஸ்டின் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் 3வது படமாக ஜஸ்டின், இது 3வது படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். தேங்க்யூ ஜஸ்டின், தேங்க்யூ ஸோ மச். சாங்ஸ் உங்கள் ஒர்க் எப்போவுமே நீங்கள் ஹிந்தி படம் பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச். பிரதீப், அப்புறம் எங்கள் அண்ணன் ராமலிங்க அண்ணன், அவர் பேசுனதுனால தான் இந்த படம் வெற்றி விழாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். நான் லவ் யூ. கண்டிப்பாக அடுத்தது நம்ம பண்ணுறோம். ஏன்னா ராமலிங்கெல்லாம் அவங்க லேஸில் பாராட்டுற ஆளுங்க கிடையாது. எல்லாமே ஏன்னா எங்கள் டீமே அப்படி தான். ஒருத்தங்க பார்த்துட்டு பாராட்ட மாட்டாங்க. அதில் இருக்க பிரச்சனைகள் மட்டும்தான் பேசுவோம். ஸோ அப்படி இருக்க ஒரு டீம் கிட்ட வந்து ஒரு பாராட்டு வர்றது ரொம்ப நன்றி. எங்கள் பார்த்த ஜெய் அண்ணா, தினகர் அண்ணன், பாரிலாம் ரொம்ப எமோஷனலாக ஃபோன் பண்ணி பேசினார். தேங்க்யூ பாரி, லவ் யூ ஸோ மச். எல்லாருமே, சுரேஷ் அண்ணா, எல்லாருக்குமே நன்றி. மோசஸ், எல்லாருக்கும் கண்டிப்பாக தண்டக்காரங்க சூப்பராக இருக்கும். எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். சாய் சார், மன்னிச்சிருங்க சார், ஐ லவ் யூ சார். சொன்னேன் சார் ஃபர்ஸ்ட்டு சாய் சார். ஏன்னா நீளம் பண்ணுறாங்க படங்கள், அது வந்து பேசுகிற விஷயங்கள் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய விஷயம் கிடைக்கும். அப்புறம் சேர்ந்து கொலாபரேட் பண்ணும்போது ஒரு இன்னும் அதிகமான ஒரு பவராக கிரியேட் ஆகும். அப்படி வந்து தைரியமாக எங்கள் கூட கெத்தாக கொலாபரேட் பண்ணுற சாய் சாருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். லவ் யூ சார். பார்த்துக்கலாம் கூட பர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் அந்த அடுத்த படத்தில் வேறு மாதிரி பார்க்குறது. உனக்கு படத்தோட அது முடிஞ்சிடுச்சு. எனக்கு இப்போ ஆடியோ லான்ச் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. தண்டகார் டீம் வந்து அதீன் ஆதிரை, அவர் ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் மேக்கர். இதை கமர்ஷியலாக ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பட் அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணியிருக்காங்க.
அந்த ரோலில் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ டீம் ப்ரொடக்ஷன் அண்ட் அதீன் சார். ஜஸ்டின் வந்து அதை இன்னும் ஹைக் பண்ணி பயங்கரமாக எவாலுவேட் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஜஸ்டின் செம்ம ஒர்க்கு. இதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் இருக்காரா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். விஷயம் பயங்கர லவ் இருக்குது உங்கள் மியூசிக்கில். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். எனக்கு ஒரு லாஸ்ட் 3 படங்களுமே வந்து எப்படி ஒர்க்காக நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, ரொம்ப குக்குள்ளெல்லாம் ஹெவியாக போயிட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸாக எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் ஒன்று தரவில்லை. லாஸ்ட்டு படத்துலேயே நான் சொல்லியிருந்தேன், லைஃப் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன் கேமரா முன்னாடி நிற்கும் போது. ஸோ லைட்டாக ரொம்ப சட்டிலாக ஒரு மூச்சை வந்து எப்படி நம்ம இழுக்கிறோமோ அதை நம்ம மூச்சை இழுக்கிறோன்னு அப்படி இல்லாமல் அது பாட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குல்ல, அது ஒரு விஷ் வந்துச்சு. அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அது பேசிக்காக தான் இருக்கும். அந்த பேசிக் வந்து ஃபண்டமெண்டலாக போகாது, பட் பேசிக்காக இருக்கும். அது ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். அது லப்பர் பந்தியும் கிடச்சிது ஜனங்க கிட்ட இருந்து. ஐ விஷ் இந்த படத்துலையும் அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் நீங்கள் லப்பர் பந்துக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க, இதுலேயும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தினேஷ் அவர்களுக்கு நிறைய இந்த படத்தை பார்த்தவங்க எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. குறிப்பாக செல்வா வந்து ரொம்ப எனக்கு நிறைய தடவை பேசினாரு, நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அவர் சொன்ன ஃபீட்பேக். ஸோ ரொம்ப ஜென்யூனாக இந்த படம் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் அதீன் தோழர். அதீன் தோழருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ரஞ்சித் சார், தொடர்ச்சியாக நல்ல படங்களை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு நன்றி. சாய் சார் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா ஆக்டர்ஸ், தினேஷ் சார் கூட ஏற்கனவே இது படங்கள் ஒர்க் பண்ணிப்போம். இது ரொம்ப இந்த படத்தை தொடர்ந்து பண்ணுறேன், எனக்கு ஹாப்பி. அப்புறம் கலையரசன் சார், ஷாஃபி சார், அப்புறம் பாலசரவணன், வின்சு, ரித்விகா, எல்லாத்துக்கும் நன்றி. செல்வா பற்றி சொன்னால் இந்த படத்தை வந்து நிறைய வருஷம் போச்சு செல்வா சொன்ன மாதிரி. ஆனால் அந்த ஒவ்வொரு வருஷம் பண்ணுறப்ப அது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டு வந்து என்னால் ஃபீல் பண்ண போயிடுச்சு. ஸோ அது அவ்வளோ சிரத்தை எடுத்து அதை கண்டினியூஸாக பண்ணுறது வந்து, ஏன்னா ஒரு டைம் ஒரு படம் பண்ணுறப்போ வந்து அது எடிட் பண்ணுறப்போ மேபி அது வந்து நம்மளோட அந்த மேஜிக் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும் கண்டினியூஸாக பார்க்குறப்பையோ எடிட் பண்ண. ஸோ அவர் அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக அதை பண்ணுறப்ப எனக்கும் நானும் அதுக்கு எல்லாமே டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு எனக்கான ஸ்பேஸ் கொடுத்த அதீன் தோழர் எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ அடுத்து வந்து கேமராமேன் பிரதீப் காளிராஜா, கண்டிப்பாக நீங்கள் வந்து மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க. என்னால் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இந்த படத்தில் வந்து நீங்கள் பண்ணது எவ்வளோ படம் பண்ணாலும் இந்த அவைலபிலிட்டியில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, அது வந்து உங்களை என்றைக்குமே காவல் உங்களை சொல்லுவாங்க.